இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இங்கே ஒரு உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தார்கள் அல்லவோ, நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணமாக்கப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கு முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டியதென்ன? தெளிவா சொல்ற. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தார்கள் அல்லவோ, நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். அப்போ லேவி வம்சத்தின் மூலமாய், லேவி கோத்திரத்தின் மூலமாய் தேவன் கொடுத்த அந்த உடன்படிக்கையை, அந்த நியாய பிரமாணத்தை நடைமுறைப்படுத்தினார். எப்படி நடைமுறைப்படுத்தினார்? நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். முதலே சொன்னேன், ஆசாரியன் பலியிடுவான். ஜனங்களுடைய பாவம் நீக்கப்படுவதற்கு அல்லது தங்கள் பாவத்தை கழுவுவதற்கு, தங்கள் பாவத்தை போக்குவதற்கு ஜனங்கள் ஆசாரியனிடத்தில் போகணும். ஒருத்தனுக்கு குஷ்டரோகம் வந்துட்டா, நீங்க வாசித்து பாருங்க, ஒருத்தனுக்கு குஷ்டரோகம் வந்துட்டா ஆசாரியன்ட்ட போய் காட்டணும். அந்த ஆசாரியன் கன்ஃபார்ம் பண்ணணும், இது குஷ்டரோகம், உடனே பாளையத்துக்கு வெளியே போ, உனக்கு குஷ்டரோகம் வந்துட்டு. ரெண்டாவது சரியாயிட்டுனா ஆசாரியன்ட்ட காட்டணும், ஆசாரியம் பார்க்கணும். ரைட், சரியாயிற்று, பாளையத்துக்குள்ள. இது ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தின் கொடுக்கப்பட்டபடி ஒரு காரியம். அது மட்டும் இல்ல, ஒருவன் பாவம் செய்தானா அல்லது ஜனங்களுடைய பாவத்திற்காக பரிந்து பேசணுமா, ஜனங்களுடைய பாவத்திற்காக ஆசாரியம் மட்டும்தான் செய்யணும், வேற யாரும் செய்ய முடியாது. வேதத்தில் நாம் பார்க்க முடியும், ஆசாரியர்கள் பலியிட கூடிய இடத்துல போய் ஒரு ராஜா பலியிடுறார். நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க தெரியும். ராஜா பலியிட அடி, எவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கர்த்தர் அவர் அடித்தார். வேதத்துல வாசித்து பாருங்க. அப்போ பலியிடக்கூடிய காரியம், பழைய ஏற்பாட்டில் பலியிடக்கூடிய காரியங்கள் ஆசாரியருக்கு மட்டுமே இருந்தது. ஆசாரியர்கள் மட்டுமே அதை செய்தார்கள். ஆசாரியர்கள் மட்டுமே கர்த்தருக்கு பலியிட்டார்கள். எப்போ? மோசேக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தின் காலத்திலே. அதுக்கு முன்னால பலியிட்டாங்களே, ஆபிரகாம் பலியிட்டாரே, நோவா பலியிட்டாரே, யெகோவா தெய்வத்திற்கு அவர்கள் பலியிட்டார்கள். அதை கர்த்தர் அங்கீகரித்தார். ஏன்னா ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி, அவரே சொல்றார், அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் உனக்காக வேண்டிக் கொள்வான். நோவா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஜலப்பிரளயத்திலிருந்து இந்த பூமியை காப்பதற்காக, இந்த பூமியின் மிருகங்களை காப்பதற்காகவும் மனிதர்களை காப்பதற்காகவும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நீதிமான். அவர் பலியிட்டார். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மோசேயின் மூலமாய் அந்த பலி, அந்த உடன்படிக்கை கன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது. அதுக்கு பிறகு எல்லா இடத்திலும் ஆசாரியர்கள் பலியிடுகிறார்கள். அந்த ஆசாரியர்கள் பலியிட கூடியதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், கர்த்தர் ஏற்றுக் கொள்கிறார். தாவீது போய் சமூக தப்பங்கள், அதாவது தேவாலயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆசாரியர்கள் மட்டும் சாப்பிடணும், வேற யாரும் சாப்பிட முடியாது, இல்லைன்னா சாபம் வந்துடும். பைபிள் இப்படி வாசித்து பாத்தீங்கன்னா, ஆசாரியர்கள் மட்டும் சாப்பிடக்கூடிய சமூக தப்பங்கள், அது தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுத்த கட்டளை, அது ஆசாரியர்களுக்குரியது. ஆசாரியர் சாப்பிட சமூக தப்பங்கள், வேற யாரும் சாப்பிட முடியாது. ஆனா தாவீது போய் கேட்கிறாரு, சமூக தப்பங்களை கொடுங்கன்னு. ஆசாரியரும் கொடுக்கிறார். ஆனா அவனுக்கும் அவனோடு இருந்தவர்களுக்கும் ஒண்ணு செய்யல. ஏன் ஒண்ணு செய்யல? அது ஞாபகம் மீறப்படுகிறதா? தேவன் சொன்னார சமூக தப்பங்களை வேற யாரும் சாப்பிட முடியாது, மரணம் வந்துடும் தேவன் சொன்னார. ஏன் நடக்கல? தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவன். அவன் தேவனால் தெரிந்து கொள்ள, அவன் கேட்டதுனால, தாவீதுங்கிறவர் கேட்டதுனால ஆசாரியர் கொடுக்கிறாரு. He is a chosen man, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவர்.
பிரத்யட்சமாய் விசேஷமாய் தேவனால ராஜ்யத்திற்கு என்று அழைக்கப்பட்ட ராஜ்யபாரம் பண்ணும்படியாக அழைக்கப்பட்ட ஒருவன். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு நீங்க பார்க்கணும், பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்த ஒருவர். சாமுவேல் அவர் அபிஷேகம் பண்ண உடனே அடுத்த நிமிஷம் பரிசுத்த ஆவி நம்மள இறங்கிட்டாருங்க. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒருவன், பரிசுத்த ஆவியால் நிறைந்திருந்த ஒருவன், ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருந்த ஒருவன். அப்போ ஒன்னிச்சையானவர இஸ் a special man, chosen man. அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு சிலர்களை தேவன் தெரிந்தெடுத்து வைத்திருந்தார். உங்களையும் தேவன் இன்னைக்கு தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, லேவியின் மூலமாய் லேவி கோத்திரத்தால் மூலமாய் கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த நியாயப்பிரமாணம் ஒரு இடைக்கால பரிகாரம், as interim relief, ஒரு இடைக்கால பரிகாரமாக தான் மனிதனுக்கு கிடைத்தது. அந்த இடைக்கால பரிகாரம்னா அப்பப்போ பலியிடணும், அப்பப்போ தேவ சமூகத்துல பலியிடணும். அப்புறம் பலி இல்ல. பாருங்க, இயேசு மரிச்சது பிறகு பலியிடுறாங்களா? இல்லையே. பலி க்ளோஸ்ட். இஸ்ரேல்ல விடாது இல்லைங்க, க்ளோஸ்ட். அவர் மரிச்சிட்டார், அவர் பலி ஆயிட்டார். அப்புறம் எதுக்கு தேவை? அப்போ இங்கே நியாயப்பிரமாணம் நேரடியாக மனிதனை தெய்வத்தினிடத்தில் கொண்டு சேர்க்கவில்லை. பலியின் மூலமாகவும் ஆசாரியன் மூலமாகவும் ஏபோத்தின் மூலமாக தான் மனிதனை தெய்வத்தினிடத்தில் கொண்டு சேர்த்தது. மனிதன் தேவத்தினிடத்தில் போவதற்கு ஒரு காரியத்தை அவன் செய்ய வேண்டியது இருந்தது. ஒரு பரிகாரம் போன்ற ஒரு காரியம் செய்ய வேண்டிய அதான் பலி. அதான் பலி. பழைய உடன்படிக்கையின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி அவன் பலியிட வேண்டியது இருந்தது, பலி செலுத்த வேண்டியிருந்தது. அதன் மூலமா தான் அவன் தெய்வத்தை தொடர்பு கொண்டான், கர்த்தரை தொடர்பு கொண்டான், கர்த்தரிடத்திலே அவன் போய் ஐக்கியமானான். தன் பாவத்திற்காக விண்ணப்பம் பண்ணினான், தேவன் அதை அங்கீகரித்து அவன் பாவத்தினின்று ஒரு இடைக்கால பரிகாரம் கொடுத்தார். நியாயப்பிரமாணம் மனிதனை இடைக்காலமாய் பாவத்திலிருந்து நீக்குகிற ஒன்று. நியாயப்பிரமாணம் பழைய உடன்படிக்கை மனிதனை இடைக்காலமாய் பாவத்தினின்று விடுதலையாக்குகிற ஒன்று, நிரந்தரமாய் விடுதலையாக்குகிற ஒன்று அல்ல. ஆனா நிரந்தர விடுதலையாக்குகிற ஒரு புதிய உடன்படிக்கை இருக்கிறது. நாளைய தினத்தில் தொடர்ச்சியாக அந்த புதிய உடன்படிக்கையை நாம் பார்க்கலாம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணம் ஆண்டவர் இடைக்காலமாய் ஒரு இன்டரிம் ரிலீஃப் கொடுத்தது ஆண்டவரே. ஆனா நீர் எங்களுக்கு நிரந்தர விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.